வணக்கம் சார். நான் வைக் பேக் இந்தியாவில் வேலை பார்க்குறேன் சார். நான் வந்து என் பேர் நாகராஜ். நான் வந்து இங்கே லீட் இன்ஜினியராக இருக்கேன். சார் பேர் வந்து ராஜேஷ் கண்ணன். இவர் வந்து இங்கே சீனியர் இன்ஜினியராக இருக்கார் சார். நாங்கள் ரெண்டு பேருமே மோட்டர் சர்வீஸ் பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். மோட்டர் வந்து நம்ம சர்வீஸ்க்கு ரிசீவ் பண்ண உடனேவும் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹால் சென்சார் சாக்கெட் வந்து நல்லா குவாலிட்டி, அதாவது எதுவும் அஃபெக்ட் ஆகிருக்கா, ஹீட் ஆகிருக்கா, மெல்ட் ஆகிருக்கா, இந்த உள்ளே இருக்கிற பின்னு வந்து எதுவும் பெண்ட் ஆகிருக்கா, இல்லை பிடிக்கிட்டு வந்துருச்சா, அந்த மாதிரிலாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃபேஸ் ரிங் லெக் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கா, அதாவது அப்நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் கேபிள் வந்து எதுவும் ஃபிசிக்கல் டேமேஜஸ் எது இருக்குங்களா, இல்லை எதுவும் கட் ஆகிருக்கா, அந்த மாதிரி கண்டினியூட்டி பார்த்து இது வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம் சார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு டோர் வந்து கீறல் விட்டுருக்கா இல்லை உடஞ்சிருக்கான்னு பார்க்கணும் சார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்டை வந்து சாஃப்ட் பெண்ட் இருக்கா, சாஃப்ட்டோட த்ரெட்டு வந்து டேமேஜ் ஆயிருக்கா, இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த மோட்டரை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி உள்ளே வந்து இன்சைடில் வந்து நம்ம இதுதான் ரோட்டாரு. இந்த ரோட்டாரில் வந்து அந்த ஹால் சென்சாரோட வேல்யூ கரெக்டாக இருக்கா, அந்த ஹால் சென்சார் வேல்யூ கரெக்டாக இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே இருந்தால் பேரிங் லொக்கேட் ஆகிருக்கும். இந்த பேரிங் போர்ஷன் வந்து கரெக்டான இதாக இருக்கா. ஏன்னா சாஃப்ட்டு வந்து இந்த இடத்துல பல்ஜ் ஆயிரும் இந்த இடத்துல. அப்போ சாஃப்ட்டு பேரிங் வந்து இதில் லொக்கேட் ஆகிறப்ப ரொம்ப, அதாவது அதை சுத்த விடாமல் டைட்டாக பிடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்டில் எதுவும் இன்சைடில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு அப்படி பார்க்கணும். நம்ம ரெண்டு சைடு டோரையுமே எடுத்து இன்சைடில் வந்து டோர் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கா, கீறல் விட்டுருக்கா, அந்த மாதிரிலாம் பார்க்கணும். ரெண்டு சைடுமே போத் சைடு. அதுக்கப்புறம் ரெண்டு சைடு லொக்கேட் ஆகிற பேரிங்கை வந்து நம்ம சுற்றி பார்ப்போம். இப்போ சுற்றி பார்க்குறப்பே நம்மளுக்கு அந்த ஸ்மூத்னஸ் இருந்தால் தான் இதை வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுவோம், ஓகே பண்ணுவோம். இல்லை நாய்ஸஸ் கொஞ்சம்னாச்சும் நம்மளுக்கு வந்து அப்நார்மலாக இருந்துச்சுன்னா நம்ம டெஃபினட்டாக நம்ம வந்து மாற்றிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வைண்டிங்கில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மல்டிமீட்டரில் ரெசிஸ்டன்ஸ் மோடில் வந்து நம்ம வந்து 3 ஃபேஸில் பேலன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிடைக்குதான்னு பார்க்கணும் சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மெகர் டெஸ்ட்டில் வந்து நம்ம வந்து இன்சுலேஷன் டெஸ்ட் எடுப்போம். ஸோ இதெல்லாம் பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஹால் சென்சார் வேல்யூ நம்ம வந்து செக் பண்ணுவோம் மல்டிமீட்டரில் டயோட் மோடில். அதுக்கப்புறம் மூணுமே ஓகேனா ஓகே பண்ணிடுவோம் சார். மூணில் ஏதாவது ஒன்று, இப்போ வந்து ஹால் சென்சார் ஃபெயிலியர்னா ஹால் சென்சார் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ரெண்டாவது வைண்டிங் ஃபெயிலியர்னா வைண்டிங்கோட சேர்த்து ஹால் சென்சாரையும் நம்ம புதுசாக ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சார். அது பார்த்திங்கன்னா வைண்டிங் வந்து இங்கே தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். வைண்டிங் வந்து நம்மளே ரெடி பண்ணி கொடுக்குறோம் மேனுவலாக. வைண்டிங்கில் பொறுத்தளவுக்கு வைண்ட் பண்ணிவிட்டு நம்ம பக்காவாக இன்சுலேட் பண்ணுவோம். இன்சுலேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வார்னிஷ் நம்ம இது பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் வெஜ் ஸ்லீவ்னு சொல்லி இதில் வந்து செப்பரேட்டாக நம்ம பக்காவாக இன்சுலேட் பண்ணிவிட்டு அதுலேயுமே நம்ம வந்து பேலன்ஸ்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, அதாவது அதோட ஒவ்வொரு ஃபேஸுக்கும் உள்ள பேலன்ஸ்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் மல்டிமீட்டரில் நம்ம செக் பண்ணுவோம். மெகர் மீட்டர்லேயும் ஒன் டைம் வந்து நம்ம 500 வோல்ட் இன்ஜெக்ட் பண்ணி எவ்வளோ இன்சுலேஷன் கிடைக்குதுன்றது மெகரே நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணி சொல்லிடும். ஸோ அதையுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணி இந்த வைண்டிங்கை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் சார். மோட்டர் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுலேயுமே இந்த ரோட்டார்லேயுமே நம்ம வந்து விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ரோட்டை வந்து அவுட் சைடு வந்து நமக்கு வந்து பெண்டாக இருந்தாலும் மேக்ஸிமம் நம்ம வந்து பெண்ட் எடுக்க ட்ரை பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம வந்து இந்த ரோட்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் உள்ள இன்சைடு பார்த்திங்கன்னா மேக்னெட்டுமே நமக்கு வந்து உடஞ்சிருச்சுனாலே அதில் வந்து நியூ மேக்னெட்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இந்த வைண்டிங் வந்து நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் சீலண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஹால் சென்சார் பண்ண உடனே இந்த பாருங்கள் வாட்டர் ப்ரூஃப் சீலண்ட்டு இங்கேயும் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த இன்சைடு இது எதுக்கு பண்ணுறோம்னா, இந்த வயர் வந்து வெளியே இருக்கும், மழை பெய்யுதுன்னா இந்த வயர் வழியாக நம்மளுக்கு வந்து வாட்டர் ட்ராவல் ஆகி இந்த இன்சைடுக்குள்ளே போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். ஸோ வாட்டர் சீலண்ட்டு வெரி மஸ்ட்டு சார். அதை நம்ம அப்ளை பண்ணால் தான் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப்னு சொல்ல முடியும். அதுவும் இல்லாமல் இதெல்லாம் நம்ம வந்து மைல்டாக மிஸ் பண்ணால் கூட வாட்டர் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். வாட்டர் இன்டர்லாக் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் பாசிபிள் இருக்கும் சார். அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாமே பைண்ட் பண்ணி எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ரோட்டாரில் பொருத்தி ரெண்டு டோரையுமே நம்ம வந்து சீட் பண்ணுறப்ப மோட்டரை வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி த்ரெட்லாக் பேஸ்ட்டை போட்டோம்னா தண்ணி போகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி இல்லை சார்.
அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மோட்டர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல், க்ளீன் பண்ணுறதுக்கு சீல் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சிலிக்கான் பேஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா WD-40, அப்புறம் வைண்டிங்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து தின்னர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்சுலேட் பண்ணுறதுக்கு, அதாவது இது மேலே வார்னிஷ் ஊற்றினோம்னா இன்னும் நமக்கு வந்து இன்சுலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மோட்டரை வந்து அசம்பிள் பண்ண உடனேவும் நம்ம வந்து கண்ட்ரோலரில் ஃபிட் பண்ணி ரன் பண்ணுறப்ப நம்ம வந்து இந்த டேக்கோமீட்டரில் ரீட் எடுக்கணும் சார். ஃபஸ்ட் மோட், செகண்ட் மோட், தேர்ட் மோடில் RPM செக் பண்ணுவோம் சார்.